உங்கள் வளர்ப்பு சரியில்லை. சில தவறுகளை அரசியலிலே நான் செய்ததுண்டு. ஒன்று, அன்புமணியை ஒரு கும்பல் அந்த கும்பலுக்கு தலைமை அன்புமணியும் அவரது துணைவியார் சௌமியா அன்புமணியும் ஒற்றுமையாக 46 ஆண்டு காலமாக 70-80 வயசு உள்ள சொந்தங்கள், அதன் பிறகு வந்தவர்கள், இவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து உயிரை விட மேலாக அவர்களை நான் மதித்து கட்சியை, சங்கத்தை ஆரம்பித்து நடத்தி வந்தேன். சில தவறுகளை அரசியலிலே நான் செய்ததுண்டு. அதிலே ஒன்றுதான், ஒன்றாக 2. ஒன்று, அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது. 2வது, கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்தது. இதெல்லாம் இப்படி பல தவறுகளை செய்து வந்தபோது இப்பொழுது அமைதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கும்போது அதில் ஒரு பிளவு இருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது என்று மக்கள், பொதுமக்கள், பிற கட்சியினர் நினைக்கிற அளவிற்கு அவருடைய பேச்சும் செயலும் அருவருக்கத்தக்க அளவில் அமைந்திருக்கிறது. இதற்கு காரணம் இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள். உங்களை கேட்டால் என் காதிலே கிட்ட வந்து கிசுகிசுப்பீர்கள். எப்படி கிசுகிசுப்பீர்கள்? ஐயா, நீங்கள் வளர்த்தது சரியில்லை, உங்கள் வளர்ப்பு சரியில்லை என்று கிசுகிசுப்பீர்கள். இல்லை, உங்கள் பேரை உங்கள் பேரை சொல்லட்டும், ஐயோ சொல்லாதீங்க, அதுக்காக தான் கிசுகிசுக்கிறன்னு சொல்லுவீங்க. அப்படி அந்த கும்பலிடம் இருக்கிற ஒரு சிலரை தவிர மற்றவர்களெல்லாம், ஏன் எல்லோருமே நான் வளர்த்த பிள்ளைகள், என்னை ஐயா என்று அன்போடு அழைத்த பிள்ளைகள், இன்றைக்கு சில பல காரணங்களுக்காக அவர்கள் அங்கே போய் சேர்ந்து அவர்களுடைய சொல்படி என்ன திட்டங்கள், அதே மாதிரி ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் கௌரவத் தலைவர், அவர் தலைவராக இருந்தது, கௌரவத் தலைவராக ஆனது எல்லாம் உங்களுக்கு அந்த
நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரை திட்டுவது, என்னோடு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் 2 பேர் என்னோடு இன்னும் இருக்கிறார்கள். அதில் 3 பேர் அன்புமணி கும்பலோடு தெரியாமல் போய்விட்டார்கள். ஏனென்றால் அவருக்கு தெரியும், கட்சின்னா ஐயா மாதிரி கட்சியை நடத்த முடியாது யாரும்.